வணக்கம். இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி என்னெல்லாம் விஷயம் நீங்க பின்பற்றணும் அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல இரவு ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப அவசியமானதுங்க. நிறைய பேர் இந்த சிகிச்சை வலிக்குமோ, பல் எடுக்கும் போது வலிக்குமோ அப்படின்ற பயத்திலையும் பதட்டத்திலையும் சரியா தூங்குறது இல்லை. மறுநாள் சிகிச்சை அப்போ நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க. பயப்பட வேண்டாம்ங்க. இது ஒரு வலி இல்லாத எளிமையான சிகிச்சை முறை தான். மருந்து கொடுத்து பண்றதுனால வலி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நல்லா தூங்கிட்டு சிகிச்சைக்கு வாங்க. இரண்டாவது, நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து பிரயாணம் பண்ணிட்டு வரீங்க. ட்ரெயின்ல, ஃபிளைட்ல, பஸ்ல எல்லாம் வரீங்க. அதனால முன்னாடி நாளே நீங்க வந்துட்டு ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலை சிகிச்சைக்கு வர்றது ரொம்ப நல்லதா இருக்கும். மூன்றாவது, சிகிச்சைக்கு முன்னாடி நாள் மது அருந்தது முற்றிலும் தவிர்க்கணும். நான்காவது, சிகிச்சை அதிகாலையில 6 இல்ல 6:30 மணிக்கு நடைபெறும். அதனால நீங்க காலையில ரொம்ப எளிமையா செரிக்கக்கூடிய உணவை நீங்க சாப்பிட்டு வரலாம். இட்லி, கஞ்சி, பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம். செரிக்க கஷ்டமா இருக்கக்கூடிய சப்பாத்தி, பூரி இதெல்லாம் நீங்க தவிர்க்கலாம். ஒருவேளை காலையில உங்களுக்கு உணவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா எங்க மருத்துவ குழுக்கு நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுதானிய கஞ்சி நாங்க ரெடி பண்ணி வைப்போங்க. சிறுதானிய கஞ்சி எடுக்கும் போது உங்களுக்கு நீண்ட நேரத்துக்கு உங்க உடலுக்கு தேவையான ஆற்றலும் சர்க்கரையும் கிடைக்குது. இதனால சிகிச்சைக்கு நடுவுல நீங்க சோர்வாக மாட்டீங்க, அடிக்கடி உங்களுக்கு பசி இருக்காது. ஐந்தாவது, சிகிச்சைக்கு நீங்க வரும்போது துணைக்கு ஒரு ஆள் நீங்க கூப்பிட்டு வரலாங்க. சிகிச்சை முடிஞ்ச பிறகு உங்களை பத்திரமா ரூமுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லை அப்படின்னா நீங்க பதட்டப்பட வேணாம், எங்க மருத்துவ குழு உங்களை பார்த்துப்பாங்க. ஆறாவது, சிகிச்சைக்கு வரும்போது வெள்ளை நிற ஆடைகளை நீங்க தவிர்க்கலாங்க. அதே போல நீங்க ரொம்ப டைட்டா ட்ரெஸ் போட வேண்டாம். லூசா தளர்வா இருக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டு வாங்க. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஏழாவது, விலை உயர்ந்த நகைகள், அதாவது மூக்குத்தி, கம்மல், செயின் இதெல்லாம் பத்திரமா நீங்க வீட்டில் வச்சுட்டு வரலாங்க. ஏன்னா சிகிச்சைக்கு நடுவில், சிகிச்சைக்கு அப்புறம் நம்ம நிறைய எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ரே எடுக்கும் போதெல்லாம் அடிக்கடி இந்த நகைகளை நீங்க கழட்டி வைக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். எட்டாவது, ஆண்கள் நீங்க தாடி இல்லை மீசை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஷேவ் பண்ணிட்டு வரலாங்க. நம்ம லேப்ல உங்களுக்கு முக அளவு எடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். ஒன்பதாவது, நீங்க நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, பிபி, சுகர் இல்ல ஹார்ட் பிரச்சனைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா எங்க மருத்துவ குழுக்கு நீங்க அதை தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதே மாதிரி ஏதாவது மருந்துக்கோ இல்ல உணவுக்கோ உங்களுக்கு அலர்ஜி இருக்கு அப்படின்னா அதுவும் நீங்க எங்களுக்கு தெரிவிக்கிறது ரொம்ப அவசியமானது. பத்தாவது, ரொம்ப முக்கியமானது, சிகிச்சைக்கு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்க மருத்துவ குழு தயார் நிலையில இருப்பாங்கங்க. அதனால நீங்களும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்பே வர்றது நம்ம கடைசி நேர பதட்டத்தையும் பயத்தையும் தவிர்க்க முடியும். சிகிச்சையும் ரொம்ப எளிமையா வேகமாகவும் முடிக்க முடியும். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கிளினிக் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி.